நம்மளுடைய அற்புதமான தென்சேரிமலை கஷேத்திரத்தில் நம்ம சுவாமிக்கு தங்கரதம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை சுவாமி நமக்கெல்லாம் கொடுத்திருக்கார். நம்ம திருச்செந்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு பழனி வரையிலாக 6 படை வீடுகளும் அவ்வளவு முருகன் கோயிலும் நாம வழிபட்டிருக்கோம். ஆனா முருகன்னாலே கந்த சஷ்டி கவச்சம் தான். கந்த சஷ்டி கவச்சத்தை நினைக்காம முருகனை ஒரு நாளும் ஒருத்தரை நினைச்சதில்லை, சொன்னதில்லை, கும்பிட்டதில்லை. இந்திரன் முதலா எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருகன்னு கந்த சஷ்டி கவச்சத்திலேயே குறிப்பிடப்பட்ட முதல் முருகப்பெருமான் யாருன்னா நம்ம மந்திராசலமூர்த்தி தான். ஏன்னா பாலதேவராய சுவாமிக்கு தெரியும், இந்த கந்த சஷ்டி கவச்சத்துடைய பலன் முழுசா வரணும்னா, கந்த சஷ்டி கவச்சத்துடைய முழு பலனும் வரணும்னா அங்க மந்திராஜலமூர்த்தியுடைய திருவருள் இருக்கணும்னு சாமி அப்பவே உத்தரவு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பின்னால சொல்றாரு, சிறகிரி வேலவர் சீக்கிரம் வருக அப்படின்னு அடுத்தடுத்து ஒவ்வொரு முருகப்பெருமானையா பாலதேவராயர் அழைக்கிறார். ஏன் இந்த இடத்துல இந்த விஷயத்தை பதிவு பண்றேன்னா, ஸ்ரீ ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர குருஜி சுவாமிகள் சுமார் 7 வருடத்துக்கு முன்னாலே கந்த சஷ்டி கவச்சத்தை பத்தி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வும், அந்த பாராயணத்தை எல்லாரும் அவசியம் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு மிகப்பெரிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாங்க. அது நடைமுறையில இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல மந்திராஜலமூர்த்தியை பத்தி சொல்லும் போது இந்த இடத்துல இதை பதிவு பண்ணணும். அவ்வளவு மகிமை பொருந்திய நம்ம மந்திராஜலமூர்த்தி 6 படை வீடுகளுக்கும் முன்னாலேயே ஏற்பட்ட தலம் ஆதிபடை வீடு. சிவபெருமான் முருகனுக்கு சத்ருசம்ஹார மந்திரத்தை உபதேசம் பண்ண ஸ்தலம் நம்ம ஸ்தலம். ஏன் இதை இந்த இடத்துல பதிவிடணும்னா, நாம யாருன்னு நாம உணரணும். அதனாலதான் முதல்ல சொன்ன, தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ. தேனுக்குள்ள இருக்க இனிமை என்னன்னு தெரியாது, அது உணரத்தான் முடியும். அது மாதிரி பாலுக்குள் ஈசனை தேடும் மதியிலே. உலகத்துல சுவாமி எங்க இருக்காருன்னு தேடி தேடி அலையறதுல புண்ணியம் இல்லை. ஊனுக்குள் தேனுக்குள் இருக்கக்கூடிய இன்பம் போல உயிருக்குள் கடவுள் ஒளிஞ்சிருக்காருங்கிறத உணரணும். அதை உணர்த்தின இடம் தான் நம்ம மந்திராஜலமூர்த்தி. மண் நினைப்பவரை திற காப்பாற்றக்கூடிய அச்சலம் மலை. நம்ம மந்திராச்சலம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நினைப்பவரை காப்பாற்றக்கூடிய மூர்த்தி. செவ்வாய்க்கிழமைக்கு 1000 பேர் மனமேல இருக்கும். எப்பவும் செவ்வாய்க்கிழமை போவேன், இன்னைக்கு போக முடியல, நினைச்ச உடனே அனுகிரகம் பண்ணுவார். யாருனாலையும் முடியாதுங்கிறதுக்கு எங்க வேணாலும் போகலாம், முடியுங்கிறதா நம்ம மந்திராஜலமூர்த்தி. அப்பேற்பட்ட மந்திராஜலமூர்த்திக்கு நாம தங்க தேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நாம போடுறோம் 10ஆம் தேதி இங்க ப்ரோக்ராம், 12ஆம் தேதி இங்க ப்ரோக்ராம். மந்திராஜலமூர்த்தியோட டைரியில தங்க தேர்ல நம்ம பேர்ல எழுதியிருக்கு. அதனாலதான் நாமெல்லாம் வாழக்கூடிய இந்த காலத்துல தங்க தேர் பண்ணக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை சுவாமி நமக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. பாத்துங்க, ஒரு காலத்துல பழனியில தீபத்துக்கே இன்னைக்கு கஷ்டம். அவ்வளவு 100 வருஷங்களுக்கு முன்னாலே ஒருத்தர் தங்க தேர் பண்ணாரு. தீபத்துக்கு என்னைக்கு கஷ்டம், ஆனா தங்கத்துல தேரே ஒருத்தர் பண்ணி வச்சாரு. ஆனா இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் போய் தினம் பல கோடி ரூபாய் வருமானம் வந்து இன்னொரு தங்க தேரை இன்னைக்கு பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. அதுதான் சாமியுடைய திருவருள். ஆனா பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு தங்க தேர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை சாமி நம்ம தலையெழுத்துல ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. கந்தர் அலங்காரத்துல ஒரு வார்த்தை உண்டு, என் தலை மீது அயன் கையெழுத்து. பிரம்மா எழுதின தலையெழுத்த ஒரே ஒருத்தர் தான் மாத்தி எழுத முடியும். யாருன்னா முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானை பத்தி சொல்லக்கூடிய நூல்ல கந்தர் குமார தந்திரம்னு ஒரு நூல். முருகப்பெருமானும் குருவும் 2 ஒண்ணுதான், வேறு வேறு கிடையாது. ஏன்னா சிவபெருமானுக்கே ஒரு உபதேசம் பண்ணிட்டார். அதே இடத்துல அடுத்த வார்த்தை வருது, சிவபெருமானே கோவிச்சுட்டா குருநாதர்கிட்ட போய் சொன்னா சரியாயிரும், குருநாதர் கோவிச்சுட்டா எங்க போய் சொன்னாலும் சரியாகாது. என்னுடைய மகனை பூஜிப்பதால் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன்னு சிவபெருமானே குமார தந்திரங்கிற ஒரு நூல்ல சொல்றார். முருகப்பெருமான பூஜை பண்றதுனால நான் ரொம்ப சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ கடவுளாலையும் குருவாலையும் நமக்கு காட்டப்பட்ட வழி இந்த தங்கரத திருப்பணி. அந்த அற்புதமான தங்கரத திருப்பணி மர வேலைகள். சுவாமியுடைய திருவருளால தங்கரதத்துக்கு மரம் எடுத்தது. எல்லா மரங்கள் எடுக்கும் போதும் 40% வேஸ்டேஜ் போகும்.
ஆனா நம்ம மந்திராஜலமூர்த்திக்காக தங்கரதம் எடுக்கும்போது ஒரு 10% கூட வேஸ்டேஜ் போகல. அவ்வளவு திருத்தமான ரொம்ப துல்லியமான மரம், அவ்வளவு அற்புதமா நமக்கான பொருள் அங்க எழுதி வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மந்திராஜலமூர்த்தியுடைய பெயர் எழுதப்பட்ட மாதிரி அற்புதமான மரம் கிடைச்சது. அந்த மரத்தை எடுத்து முறையா ஸ்தபதியார் மூலமா பூஜைகள் எல்லாம் நடத்தி எல்லாம் பண்ணி அந்த மரத்தோடைய வேலைகள் முடியக்கூடிய தருவாயில் இருக்கு. மரத்தினால தேர் செஞ்சு சுத்தமான தேக்கு மரத்தினால முழுசா தேர் வடிவமைச்சு அது மேல காப்பர், அதாவது தாமிரம்னு சொல்லக்கூடிய உலோகத்தினால நகாசு வேலைகள் சொல்லுவாங்க. பூக்கள், முனிவர்கள், சித்தர்கள் அதுல வரக்கூடிய சிற்ப வடிவமான வேலைகள்லாம் செஞ்சு அதன் மேல பாதரசம் பூட்டி அதன் மேல் தங்கத்தை செலுத்தி தேரோட பூட்டுறது. இதுதான் தங்கரதத்துடைய முழு பணி. இந்த மர வேலைகள் முடியக்கூடிய பக்குவத்துல இன்னொரு 10 நாளுக்குள்ள மர வேலை முடிஞ்சு அது ஒரு சின்ன வெள்ளோட்டம் பண்ணி சரியா இருக்கான்னு நம்ம சோதிச்சு பார்த்து தயார் நிலைக்கு வந்துடும். அடுத்ததாக காப்பர், சுமார் ஒரு 500 கிலோ காப்பர் தகடு அதுக்கு தேவைப்படுது. அந்த காப்பர்லாம் முழுசா வேலை செஞ்சு நகாசு வேலைகள் செய்யறதுக்கு முழுசா ஒரு 60 நாள் டைம். ஆவணி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து நகாசு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஐப்பசி மாசம் முடியறதுக்குள்ள நகாசு வேலைகள் பூர்ணமா முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக தங்கம், 1000 பவுன் தங்கம். அந்த 1000 பவுன் தங்கம் ஒரு நமக்கு புரியறதுக்காக சொல்றதுக்காக பேப்பர்னு சொல்லுவாங்க. 6 பேப்பர் ஒட்டுவாங்க. அதாவது அந்த 6 லேயர் பேப்பர் அந்த தங்கரதம் முழுசா ஒட்டியாச்சுன்னா சுமார் அதனுடைய அந்த தேருடைய காலம்ங்கிறது சுமார் 500 வருஷத்துக்கு மேல. யோசிச்சு பாருங்க, சுமார் 500 வருஷத்துக்கு மேல அதோடைய காலம். அதுக்கப்புறமும் 500 வருஷத்துக்கு அப்புறமும் புதுசா இன்னொரு தேர் பண்ண முடியாது, சின்ன சின்ன மராமத்து தான் பண்ண முடியும். அப்போ ஏன் இந்த இடத்துல இதை பதிவு பண்றோம்னா, நமக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அற்புதமான திருப்பணியில எல்லாரும் கலந்துக்கணும். இயற்கையும் சுவாமியும் குருவும் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனால இந்த தங்கரத திருப்பணியில கரும்புரிவாலயத்துக்கு தனிப்பட்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா காலத்தொட்டும் ஆன்மீகத்துல நிலைச்சு நிற்கக்கூடிய ஊர் நம்ம கரும்புரிவாலயம். கோயில்ல கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்ற அன்னைக்கு கூட கரும்புரிவாலயத்திலிருந்து உறுதியா அன்னைக்கு ஒரு 10 பேர் உள்ள வந்திருப்பாங்க. கரும்புரிவாலயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கோயிலுக்குள்ள வராத ஒரு நாளே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் கணக்கு போட்டா இன்னைக்கு காலையில நைட்டு வரைக்கும் யாரெல்லாம் உள்ள வந்துட்டு வெளியில போனாங்கன்னு அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாள்லயும் கரும்புரிவாலயத்தை சார்ந்தவங்க யாராவது ஒரு நபர் உள்ள வந்து வெளியில போயிருப்பாங்க. இதோடைய தொடர்ச்சி, இந்த கிராமத்துடைய தொடர்புங்கிறது தினம் தினம் கோயிலுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை இந்த இடத்துல பதிவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு நல்ல நாள் வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, வரலட்சுமி விரதம், ஒரு அற்புதமான நாள்ல மாலை பொழுதுல அம்பாளுடைய சன்னதியில வச்சு ஒரு அற்புதமான ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்கள்லயும் சுவாமியுடைய திருவருள் இருக்கு. நம்ம திருப்புகள்ல கூட ஒரு வார்த்தை இருக்கு, சங்கீத கல்வி நலம் என்றோதும் உதவிவிட தன்பாரும் உணதருடைய அருள்வாயே அப்படின்னு நம்ம தென்சேரிமலை திருப்புகள்ல அருணகிரிநாதர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு. நம்மளுடைய முருகப்பெருமான தரிசனம் பண்ணா நல்ல கல்வி அபிவிருத்தி, சங்கீத ஞானம் கிடைக்கும்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு. அந்த சங்கீதத்தோட தொடர்புடைய ஒரு இன்னைக்கு ஒரு சத்சங்கம் நடக்குது. அந்த இடத்துல அவருடைய பெருமைகளை சொல்லணுங்கிறது இன்னைக்கு மந்திராஜலமூர்த்தியுடைய உத்தரவு. இப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டும் சுவாமி நமக்கு கொடுத்திருக்கார். இந்த தங்கரதத்தை பத்தி அன்னைக்கு இதுக்கு முன்னால கூட ஒரு தடவை தங்கரதத்தை பத்தி இங்க பேச வந்தோம். அன்னைக்கு ஏதோ ஒரு அமாவாசை பூஜை குறிப்பிட்ட மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த தகவலை தெரிவிச்சுட்டு போனோம். இன்னைக்கு இத்தனை பேர், பெரும்பாலும் யாருமே மிஸ் ஆகலை. எல்லாரும் இந்த இடத்துல துல்லியமா உள்ள வந்த ஒரு உணர்வு இருக்கு. இத்தனை பேருக்கு மந்திராஜலமூர்த்தியுடைய பெருமை, திருவருள், குருவருள் போய் சேரணுங்கிறது சுவாமியுடைய உத்தரவு. இந்த அற்புதமான தங்கரத திருப்பணி ரொம்ப வெகு விரைவில் முடிஞ்சு பெரும்பாலும் கார்த்திகை தீபத்திலிருந்து ரொம்ப லேட்னா தைப்பூசத்துக்குள்ள இந்த தேர்ல மந்திராஜலமூர்த்தியை தங்கரதத்துல வச்சு நம்மளால அழகு பார்க்கணும். அந்த தங்கரதத்துக்கு நீங்க நிறைய பொன்பொருள் கொடுக்கக்கூடிய செல்வாக்க மந்திராஜலமூர்த்தி தன்னுடைய 12 திருக்கரங்களாலும் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்க 12 கை இருக்கு, வாங்கறதுக்கு தான் நமக்கு இந்த 2 கை பத்தாது. அவ்வளவு செல்வங்களையும் திருவருளையும் உங்களுக்கு வாரி வழங்குவார். யார் யார் மனசுல என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அந்த பிரார்த்தனைகள்லாம் சாமி சீக்கிரமா நடத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி சத்காரியங்கள், ஆன்மீகமான காரியங்களை நிறைய கலந்துக்கணும். இது மட்டும் இல்லாம இந்த தங்கரத திருப்பனுடைய பொன்பொருள் கொடுக்கக்கூடிய விஷயங்களானது நம்ம கிராமங்கள்ல ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் மூலமா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க.
நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க கிராமங்கள் வடவேடம்பட்டி, கரும்பரிபாளையத்துல ஜஸ்ட் உள்ள வந்திருக்கோம். இன்னும் நிறைய உங்ககிட்ட அணுக வேண்டிய இடங்கள் இன்னும் நிறைய இருக்கு. ஓடக்கல் பாளையம், இப்ப செஞ்சேரிபுத்தூர், கம்மாளப்பட்டி, இப்படி தொடர்ந்து இந்த பொன்பொருள் கொடுக்கக்கூடிய சுவாமிக்கு தங்கங்கள் காணிக்கையா கொடுக்கக்கூடியது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த கரும்பரிபாளையத்திலையும் இனிமேல் தொடர்ந்து பயணிக்கலான் இருக்கோம். அதனால இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த குருவுக்கும் மந்திராச்சலமூர்த்திக்கும் நம்மளுடைய நன்றிகளை சொல்லிட்டு, இந்த அற்புதமான தங்கரது திருப்பணியில எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாருக்கும் எல்லா வித சௌக்கியங்களையும் மந்திராச்சலமூர்த்தி கொடுக்கணும். அவரை நம்மள அவர் 12 கண்ணாலையும் பார்த்துட்டு இருக்கார். 12 திருக்கரங்கள்னால நமக்கு அனுகிரகம் பண்ண தயாரா இருக்கார். அதனால எல்லாருக்கும் எல்லா சௌக்கியங்களும் கிடைக்கிறேன்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் இந்த தங்கரது திருப்பணியில எல்லாரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம்.